ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நாங்கள் எங்கள் தாத்தாவோட நினைவு நாளுக்கு ஊருக்கு போய் ஃபங்க்ஷன் பண்ணுவோம், பொங்கல் வைப்போம். ஸோ அந்த விலாகை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கசின்ஸு, அம்மாங்க, சித்தி, பெரியம்மா, அண்ணா, மாமாங்க எல்லோரும் அந்த டேக்கு எல்லோரும் ஒன்றா கூடுவோம். ஸோ ஊரில் இருக்கிற எங்களோட பூர்வீக வீட்டில் போயிட்டு இருந்து அங்கேருந்து தாத்தாவோட சமாதிக்கு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கள் ஊரில் இருக்கிற வீடு. 3 வாசல் இருக்கும். ஸோ இது நடு வாசல். இங்கே நடுவில் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு கீழே தான் நாங்கள் எல்லோரும் சின்ன வயசில் படுத்துப்போம். இது லாஸ்ட் டோர். இங்கே தான் நிறைய பத்தி போட்டு வச்சுருப்பாங்க தாத்தா. பத்தினா பஞ்சு, அதை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நாங்கள் ஏறி ஏறி விளாடுவோம். இது வழியாக மாடிக்கு போவோம். இங்கெல்லாம் நாங்கள் சும்மா உட்காந்து விளாண்டுட்ருப்போம். இது ஒரு ரூமு. இதில் தான் எங்கள் பாட்டி பிறந்த குழந்தைங்கள எல்லாருக்கும் தொட்டில் கட்டி இங்கே தான் படுக்க வைப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டோர். இங்கே போனோன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தோட்டம் இருக்கும். இங்கே பழைய கிச்சன் இருக்கும் அண்ட் பாத்ரூம் வச்சுருப்போம். இந்த தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்து கீழே உட்காந்து பாத்திரம்லாம் கழுவுவோம். இது மேலே இந்த ஓப்பன் மேலே ஓலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சின்ன வயசில். ஸோ இதுக்கு கீழே தான் லைனாக நாங்கள் பெட்ஷீட் போட்டு படுத்துப்போம். இதெல்லாம் ஆன்டிக் பொருட்கள். இது எண்ணெய் ஜாடி, எல்லாமே பிராஸ், காப்பர் அப்படி மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ பழைய ஜாமாங்க தான் எல்லாருமே. நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, பட் வாஷ் பண்ணி எடுத்து ரூமில் போட்டு அக்கா வச்சுருக்காங்க. இது ஒரு சித்தியோட பழைய ஃபோட்டோ. அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். இது சந்தன கும்பம். இந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல, இதில் தான் நெல் போட்டு அதில் அவிச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி ஆற வச்சு அரிசி எடுப்பாங்களாம். இது காப்பரில் இட்லி குண்டான். ஸோ உள்ளெல்லாம் பழைய பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து காமிச்சேன். ஸோ அந்த நெல் அவிக்கிறதே பெருசு சின்னது அப்படின்னு இருந்தது. அதுக்கு மூடியும் இருந்தது. இது அந்த பானை, நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம்ல அந்த பானை, பித்தளை பானை. இது நார்மலாக நம்ம இப்போ கூட தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அதே மாதிரி குடம், பித்தளை குடம், செம்பு குடம்லாம் இருந்தது. எங்கள் அம்மாங்க எடுத்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைட்டாக நசுங்கி போய் டேமேஜாக இருக்குது. நாங்கள் அதை எதுவுமே சரி பண்ணாமல், ரெனோவேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு எடுத்து வாஷ் பண்ணி அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது ஓலைப்பெட்டி. இதில் தான் பாட்டி எங்களுக்கு ₹1 கொடுத்துட்டு போய் சேவ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. இந்த ஓலைப்பெட்டி எடுத்துக்கிட்டு ₹1 எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டு அதில் ஃபுல்லாக சேவ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இது காப்பரில் அந்த பக்கெட்டு. ஸோ ஃபங்க்ஷன் டைமில் குழம்பு ஊற்றுறதுக்கு செய்கிறதுக்கு அந்த காப்பர் வாளியில் ஏதாவது குழம்பு போட்டு யூஸ் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் பழைய நாணயங்கள். ஆனால் அப்படிலாம் இருந்தது. நடுவில் ஓட்டை போட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அது தனித்தனியாக வச்சு எடுக்கணுன்ட்டு பார்த்தோம், டைம் இல்லை. அவசரமாக போயிட்டு அவசரமாக வந்ததால் இல்லை. அந்த பைசாஸ் எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுக்க முடியல. இது அஞ்சரை பெட்டி உட்டனில் இருக்குது. ஸோ இன்னொரு தடவை கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி போனோன்னா அதெல்லாம் தனித்தனியாக வச்சு வீடியோ பண்ணுறேன். இதெல்லாம் அந்த பிராஸ் பிளேட்டு, அந்த அண்டாவை மூடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய பெரிய சைஸில் ஒரு சைஸ்லேயும் பிளேட்ஸ் இருந்தது. இது அந்த மரக்கா, ஆலாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே லைனாக இருந்தது. ஸோ இது மேலெல்லாம் அந்த உட்டில் தான் சீலிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னமும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு எப்படியும் மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்குது, ஒரு ரிப்பேர் கூட இல்லை. டச்வுட். அண்ட் இது பழைய மகாபாரதம் புக்ஸு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருந்தது. இது 1933 பிரிண்ட் பண்ண புக்ஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே 1933ன்னு போட்டிருந்தது.
நான் டீட்டெயில்டாக புக்ஸ் எல்லாம் படிக்கலை இன்னும். ஜஸ்ட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். வேறு ஒரு நாள் டைம் இருக்கிறப்போ போய் டீட்டெயில்டாக பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அதில் அந்த ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது, அதுவும் யாருதுன்னு தெரியல. அண்டு தலையில் அந்த ஈர் எடுக்கிற அந்த ஒரு கோம்பு இருந்தது. ஸோ இது எல்லாமே டைம் இருக்கிறப்ப பிரித்து பார்க்கணும். ஸோ இதுதான் தாத்தாவோட சமாதி. எங்கள் மாமாங்க, அண்ணா, அக்கா, அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லோரும் வந்தும் பூஜை பண்ணோம். எவ்ரி இயர் இந்த பூஜைக்கு நியர்பையில் இருக்க எல்லாருமே மீட் பண்ணிவிடுவோம். முக்கால்வாசி எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் இதில் அட்டன் பண்ணிவிடுவோம். ஃபாரினில் இருக்கிற கசின்ஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே இந்த ஒரு ஃபங்க்ஷனை எல்லாருமே அட்டன் பண்ணிவிடுவோம். அந்த ஒரு நாள் எங்களோட ஓல்டு மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். இங்கே தானே நம்ம தூங்கிட்டுருப்போம். அப்போல்லாம் வந்து நாங்கள் மாடியிலேயே ஃபுல்லாக லைனாக பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குவோம். ஸோ அதான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஏன் நம்ம இப்போல்லாம் வந்து நம்ம பசங்கள்லாம் லைனாக மாடியில் பெட்ஷீட் போட்டு தூங்குறதில்ல, நம்மளே விடுறதில்ல போல். பனி பெய்யுது, கோல்டு பிடிச்சிக்கும், சளி பிடிச்சிக்கும்னு விடுறதில்ல போல். பட் நாங்கள்லாம் சின்ன வயசில் அந்த பனிலையும் அப்படியே தான் படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வர வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். டாடா பாய், see you in the next video.